நீங்கள் ரோட்டில் அப்படியே போகும்போது சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செடிகள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆமணக்கு செடி, கொட்டமுத்து செடிம்பாங்க இதை. பச்சையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் காஞ்சு போனது இருக்கும். அதை எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே விதை மாதிரி இருக்கும். அதை வச்சு சிலர் வந்து இட்லிக்கு வந்து மாவு அரைக்கும் போது அதை போட்டு அடைப்பாங்க. இட்லி நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. இதோட விதைகளை வந்து சேகரித்து காய வச்சு விளக்கெண்ணெய் ஆட்டுவாங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மை போட்டுச்சுன்னா அம்மைக்கு வந்து வேப்பங்கொழுந்து, மஞ்சள் ஒரு துண்டு, அப்புறம் அந்த கொட்டமுத்து இதெல்லாம் வச்சு அரைச்சி 10 மாதிரி மேலே போடுவாங்க. இப்போ காஞ்சி போனது விதையை உங்களுக்கு குறித்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இது இன்னும் காயணும். இது கையில் பிக்கிற மாதிரி பச்சையாக இருக்கும்போது பிக்க வராது. இப்படி காஞ்சி போய் கருப்பாக இருக்கிறது வந்து பிச்சிங்கன்னா உள்ள இந்த மாதிரி இருக்கும். இதை காய வச்சு தான் பயன்படுத்தணும். பயனுள்ள செடி தான், ஆனால் ரோட்டோரத்தில் அனாமத்தாக கிடக்கும். சிலர் வந்து இது ஏக்கர் கணக்கில் வந்து பயிரிட்டு விவசாயம் மாதிரி பண்ணுறாங்க. நல்லா லாபம் தரக்கூடிய விவசாயம் தான் இது. நான் கேள்விப்பட்டது சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சு இதை வச்சு வேறு ஏதாவது பயன்படுத்தலான்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.